சீதுவை பகுதியில் 24 மணித்தியாலங்களாக இயங்கி வந்த தனியார் வங்கியில் இன்று அதிகாலை நுழைந்த கொள்ளையர்கள் குழு சுமார் 10 லட்சம் ரூபாவை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 1000 ரூபாய் 50 நோட்டுகள் உட்பட காசுக்கட்டுகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. குறித்த வங்கியில் கடமையில் இருந்த முகாமியாளரை கூறிய ஆயுதத்தினால் கொள்ளையர் குழுவினர் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த வங்கி முகாமியாளர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 4 கொள்ளையர் குழுவினரால் வங்கி கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கொள்ளையிடப்பட்ட பண நோட்டுகளின் இலக்கம் G23903745 G23903750 வரையாகும். மீண்டும் அந்த இலக்கம் G23903745 G23903750 வரையாகும். இதற்குட்பட்ட இலக்கங்களுடைய பண நோட்டு கிடைக்கப்பெற்றால் உடனடியாக அருகில் இருக்கும் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு போலீசார் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக விளங்கிக் கொள்வது மாத்திரம் இல்லை என கிழக்கு மாகாண கல்வி கலாச்சார அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்தார். கல்முனை சாய்ந்தமருது பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். நாங்கள் தொலைக்காட்சியில் பெரிய விடயங்கள் தொடர்பாக கதைக்கின்றோம். ஆனால் இனம், அரசு, அரசாங்கம் தொடர்பில் தெரியாது. அரசு வேறு, அரசாங்கம் வேறு. நாங்கள் என்ன செய்தாலும் என்ன கதைத்தாலும் பிரச்சினை என்று வரும் பொழுது தமது தனிப்பட்ட நன்மைகளுக்காக வேலை செய்கின்றனர். இதனை மாற்றுவது கடினம். நான் தேனுவர நண்பர்களுடன் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தேன். ஆனால் மக்கள் மாறவில்லை. என்னிடமிருந்த அனுபவங்களை தான் அதிக அளவில் கதைத்திருக்கின்றோம். நாங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். இவை அனைத்தும் செயல்முறையில் பின்பற்றப்படுவதில்லை. தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடக நிகழ்வில் பங்கு பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இதன்போது நடைபெற்றது.